Hi friends. இன்னைக்கு நான் பார்க்க போறது homemade clay. உங்களுக்கு உங்களுக்கு பிடிக்குமா? எனக்கு பிடிக்கும். clay வச்சு விளையாடுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். clay வச்சு விளையாடுனால ஃபிங்கர் பிராக்டிஸ் வரும். கடையில் வாங்கினா காஸ்ட்லியாக இருக்கும், வீட்டில் செஞ்சால் ஜாலியாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் எம்டி பவுல் எடுத்துருக்கேன். முதல்ல நான் 1 கப் மைதா, அப்புறமா 1/2 கப் உப்பு, அப்புறமா தேவையான அளவு கலர்ஸ். இதெல்லாம் ஃபுட் கலர்ஸ் தான். வாங்க இப்போ வேஸ்லின் நான் இப்போ எடுத்துருக்கேன். வேஸ்லின் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. அவங்க எப்படி செய்யுதுன்னு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முதல்ல நான் ஒரு எம்டி பவுல் எடுத்துருக்கேன். இதெல்லாம் இப்போ எடுத்து கீழே வச்சிடலாம். இப்போ இந்த பவுலை இங்கே சேர்த்துக்கலாம். அதுக்கு முதல்ல நான் சுடு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா வேஸ்லின் இதை எடுத்து இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கலாம். இந்த அளவு நான் எடுத்துருக்கேன் பாருங்க. சுடு தண்ணியில் நல்லா கரைட்டும். அதுக்கு நான் மைதா மாவு எடுத்து போட்டுக்கிறேன் பாருங்க. ஐயோ, உப்பு சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். மில்லி ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணலாம். இப்போ வேஸ்லின் போட்டு வச்சுருக்கேன். சுடு தண்ணியில் வேஸ்லின் போட்டு வச்சுருக்கேன். இதை டைல்யூட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏய், ஏய், சின்னி பத்தான்னு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம்.
ஐயே இந்த இருக்கணும். ஐயோ கை முடிக்கும் செய்யனா நமக்கு இப்போ செம்மையா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இருக்க முடியல பாருங்க. இந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் சின்ன சின்ன பால்ஸாக இதை ஊட்டிக்கிறேன். கலர் கலர் கிளேஸ் செய்யலாம். நாங்கள் நல்லா உரிச்சிருக்கு வருது. ப்ரௌன் கலர் கிளே ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு முதல்ல ப்ரௌன் கலர் போட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ரௌன் கலர் ஆயில் பெயிண்ட் நல்லா கிரேக்கு மேஞ்சாமா மாதிரி அழுத்தி பிசைஞ்சுங்க. அப்போ தான் நல்லா கலர் கிடைக்கும். இப்போ பாருங்க ப்ரௌன் கலருக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. பாருங்க நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபுட் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். தள்ளி கொண்டு வைக்கணும். நான் ஏற்படுத்த இதுக்கு நான் கெண்டாரு மறைக்கின்றானு எல்லோ கலர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக ப்ளூ கலருக்குள்ளே ரெடி பண்ணிக்கலாம். ப்ளூ கலர் ஆயில் பெயிண்ட்டு யூஸ் பண்ணிக்கேன். அழுத்தி பிசைஞ்சுங்க. அப்போ தான் கிளேக்குள்ளே நல்லா செட் ஆகும். அப்போ தான் ப்ளூ கலர் கிளே கிடைக்கும். ப்ளூ கிளே இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக க்ரீன் கலர் கிளே ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் க்ரீன் கலர் ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். கிளேக்கு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் க்ரீன் கலர் கிளே கிடைக்கும். டிங் 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 சீ அங்க நம்மளோட க்ரீன் கலர் கிளே தயாராகிடுச்சு. அங்கே எப்படி வருது அங்கே நம்ம கிளே சூப்பராக தயாரிச்சு. இப்போ நான் எல்லாம் பச்சை மிளகாய் ரெடி பண்ணிக்கலாம்.
பாருங்க சூப்பராக ஃப்ளவர் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். பாருங்க இதுவும் நான் தான் செஞ்சேன். இப்போ நான் இது பிரிஞ்சால், இது பனானா, அப்புறமா இது ஃப்ளவர். இப்போ நான் கிளே வச்சு ஜாலியாக விளையாட போகிறேன். நீங்களும் போய் இப்போ நான் கிளே வச்சு ஜாலியாக விளையாட போகிறேன். நீங்களும் போய் ஜாலியாக விளையாடுங்க. வா வா. பை பாய்.